மகிழ்ச்சி தான். உங்களை கண்ட சந்தோஷத்தில் எந்திரிச்சு படுத்து இருந்தேன்னா எந்திரிச்சு உட்காந்துட்டேன். மீண்டும் படுத்து. சரிம்மா. ஓகே ஓகே ஓகே. அப்படியா? 3 ஐடியா, 3 லைக்கா? சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்போ கை அடையாளம் போட்ட ஒரு ஐடி, இரவு 12 மணின்னு சொன்னது ஒரு ஐடி, முதல்ல வந்தது ஒரு ஐடியா. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே ஒரே ஸ்டில்லு தான் இருக்குதா? சரிம்மா சரிம்மா. ஓகே, தேங்க்யூ. சாலினி, வணக்கம்மா. லைட்டாக உடம்பு சரியில்லை, அதாம்மா வீட்டில் படுத்துருக்குறேன். ஓ அப்படி. ஓகே 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 ஓகே. சரிம்மா, நன்றி நன்றி. சாலினி, உன்னோட சேனல் சூப்பராக போயிட்டுருக்குது. நான் அடிக்கடி பார்க்குறேன். பார்வையாளர்களும் நிறைய வர்றாங்க, சப்ஸ்கிரைபரும் நிறைய வந்துட்டாங்க. சூப்பர். சரிம்மா சரிம்மா. காலையில் தோசை சாப்பிட்டேம்மா. தோசை சாப்பிட்டேன், ஒரு 2 தோசை சாப்பிட்டேன். வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை, வயிற்றுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வலி, அவ்வளோதான். ஒரு ஐடியிலேருந்து என்ன வந்து தப்பாக பேசியிருக்கிறாங்க. அப்படி பேசின உறவுக்கு என்ன கிடச்சின்னு எனக்கு தெரியலை. நம்ம 2 பேருக்கும் என்ன கொடுக்கல் வாங்கல என்ன தகராறா, இல்லை குடும்ப சொத்து பாகப்பிரிவினை வச்சதில் இன்னும் தகராறா? ஏன் இப்படி தப்பான கமாண்ட் போடுறீங்க? சரி சரிங்க சரிங்க. என்கிட்ட வரும்போது யாழினி குமாரன் அந்த ஐடியில் மட்டும் வந்தால் போதும், சரியா? இந்த ஐடியிலலாம் வர வேண்டாம். என்கிட்ட வரும்போது யாழினி குமாரன் அந்த ஐடியில் மட்டும் வந்தால் போதும். அப்போ தான் எனக்கு டக்குன்னு தெரியும். ஓகே ஓகே. இப்படி யாழினி குமாரன் உள்ள ஐடியில் ஒரு ஐடியில் மட்டும் வந்தால் போதும். சரிம்மா சரிம்மா. மணி உங்களுக்கு நேரம் ஆகுது, படுத்துங்க. ஆமாம் ஆமாம். இப்போ தான் மேல் பதிவில் ஒரு பதிவு வந்து ரொம்ப தவறாக கமாண்ட் போட்டு அழிச்சிருந்தாங்க. நான் அதை திரும்ப எடுத்து பார்த்தேன். அது பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு மூளை அவ்வளோதான், நம்ம இனி என்ன சொல்கிறதுக்கு. இப்போ தான் அது எந்த ஐடின்னா